வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அம்புஜா சிமெண்ட்ஸ். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 657 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 535ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி, பிஇயை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிருக்கிறாங்க. பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெக் டிடிஎம்ஸ் வந்து 0.3 இருக்கிறதுனால, அதே மாதிரி தான் பெக்கி ரேங்கிங்லேயும் 0.3 தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு அஃபோர்டபிலிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் நிஃப்டி 50 லாஸ்ட் இயர் வந்து பார்க்கும்போது 9.2 மைனஸில் கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் இந்த வருஷத்துக்கு என்ன கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க காத்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.85ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 20% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி 2026க்கு வந்து 20% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி 2027க்குன்னு வரும்போது இது 15% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2.9% 2026க்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. 2026க்கான பிஹேவியர்ஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். ப்ராபபிள் பிஹேவியர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய கால்குலேஷனில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் மூமெண்டம் பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம 2025ல இவங்க எப்படி ஹை அண்ட் லோ பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜூலை மாதம் 2025ல் ஹை வச்சிருக்கிறாங்க 625. மார்ச் மாதம் 2025 லோ வச்சிருக்கிறாங்க 455. இப்போ சிமிலர் பிஹேவியர் இதே மாதிரியே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு லோ வருதாங்கிறத நம்ம பார்க்கணும். பட் எப்போதுமே அதே பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகணுங்கிறதுக்கான அவசியம் இல்லைங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு 2026ல் வந்து பிரேக் பாயிண்ட் 551. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி தான் போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் கரண்ட்டாக பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சிருக்கிறான். சப்போஸ் இது கரெக்டிவ் ட்ரெண்டாக இருந்து ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணினா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது S1 477, S2 381, S3 307. சப்போஸ் இவன் பிரேக் பாயிண்டான 551ங்கிறத மேலே கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது R1 610லேருந்து 647, R2 693லேருந்து 721, R3 780லேருந்து 817. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.